வணக்கம் பெனாடம் கிரியேஷன். நான் உங்க அகரன் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா நாட்டுக்கோழி ஆயில் ஃப்ரைங்க. அதுக்கு முன்னாடி பிராய்லர் கோழியை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். பிராய்லர் கோழி ஜெர்மன்ல இருந்து இறக்குமதி செய்யப்பட்டது. அது மட்டும் இல்ல, ஹார்மோன் ஊசி போடப்பட்டு அதை பெருக்க வைக்கிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயங்க, இது நிழல்லே வளர்றதுனால, இதுக்கு சூரிய ஒளி மேலே படாதனால புரதச்சத்து மற்றும் கால்சியம் சத்து குறைவா இருக்குங்க. பொதுவாக இந்த பிராய்லர் கோழியில் கொழுப்பு சத்துன்னு இருக்கு இல்லைங்களா, அதில் 100%, 75% கெட்ட கொழுப்புங்க. அது மட்டும் இல்லை, இதை ரெகுலராக ஒரு பெண் குழந்தை சாப்பிட்டு வந்துட்டு இருக்குன்னா என்ன நடக்கும் தெரியுங்களா? 9 வயசுலேருந்து 10 வயசுக்குள்ள வயசுக்கு வந்துடுறாங்க, அதாவது பருவம் அடைஞ்சிடறாங்க. ஃபைனலாக இந்த பிராய்லர் கோழி சாப்பிட்றதுனால புற்றுநோய், ஞாபக மருதி நிறையா வருங்க. அதனால அதை குறைச்சி எடுத்துக்கிறது தான் நல்லது. இப்போ ஒரு நாட்டுக்கோழி ஆயில் ஃப்ரை எப்படி செய்கிறாங்கங்கிறதுக்கு முன்னாடி நாட்டுக்கோழியின் பலன்கள். இந்த நாட்டுக்கோழியில் என்ன அப்படி ஒரு விசேஷம் பார்த்தீங்கன்னா, கால்சியம் சத்தும் புரதச்சத்தும் அதிகமாக இதில் இருக்குங்க. அது மட்டும் கிடையாது, இது பெண்களுக்கு மிக நல்லது. சுகப்பிரசவம் ஆகக்கூடிய அளவுக்கு அதில் சத்து இருக்குன்னு சொல்கிறாங்க. நாட்டுக்கோழி சாப்பிட்றதுனால உடல் வலி, மூட்டு வலி, கைகால் குடைச்சல், இப்படி எது இருந்தாலும் அது க்யூர் ஆகிடுங்க. அது மட்டும் இல்லை, இந்த நாட்டுக்கோழி சாப்பிடும்போது சூடு அதிகமாக வர்றதுனால நல்லெண்ணெய் இருக்கு இல்லைங்களா, அதை கொஞ்சம் அதிகமாக சேர்த்து சமைச்சோம்னா சூடு கம்மியாயிடும். இந்த நாட்டுக்கோழி சாப்பிட்றதுனால இளைஞர்களுக்கு பலம் ஜாஸ்தியாக கிடைக்கும். அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா விருந்தாளி நம்ம வீட்டுக்கு வருவாங்க, வரும்போது பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கிற கோழியை பிடிச்சி அடிப்போம். இப்போலாம் அது கம்மியாயிடுச்சு. ஸோ நாட்டுக்கோழியை வீட்டிலே வளர்க்குறது ரொம்ப சிறந்தது. வாங்க, நாட்டுக்கோழி ஆயில் ஃப்ரை எப்படி சமைக்கிறாங்கன்னு நம்ம பார்க்கலாம். டேய் அடா என்ன வாண்டகையில் இடிக்கிறாப்ல? ரைட். எல்லாம் கழுவணும். जोरा दे दिया। அவ்வளோதானா? அடுப்பு எரிஞ்சு உள்ள இந்த கத்தி பாப்பா பாப்பா sama-sama. Apa?
தல்பாக்கட்டு தூய்மையான நல்லெண்ணெய் ஊற்ற போகிறேன். நம்பர் 1 சிறப்பாக போடுங்க. மங்கனப்பட்டி மாதிரி இருக்கு. நல்லா இருத்து வை. பொரி விடு. வெறும் நல்ல. எப்போ என்னன்றா இந்த ஒத்தமா முன்னாடி தானே நிற்கிறேன். சுற்றி இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கே விருப்பப்படுறேன். கறியை போட்டு அந்த தீச்சல கீழே போட்டுரு. நல்ல சுத்தமாக இதோ பெற்று எடு அப்படியே. அது அப்புறம் கொடுத்துக்கலாம்ப்பா. அவங்க அது சாப்பிடுறவங்க கருதி சாப்பிடுறவங்க சாப்பிட்டு ரெண்டு கூட கத்தாத இது ஓடிட்டு இருக்கு. சத்தம் போடாது. Cheers. செம்ம டேஸ்ட் இல்லை. இதோட வேற மருந்து உனக்கு வேணுமா மச்சான்? சரக்கு சிக்கனு இதை விட வேலை வேணும். வேற லெவல்ரா. ஆக்ஷன். சூப்பருங்க. நாட்டுக்கோழி ஆயில் ஃப்ரை சூப்பர்.